ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கிண்ணம் ரவை எடுத்திங்கன்னா அதே கிண்ணத்தில் 3/4 கிண்ணம் பாசிப்பருப்பு எடுங்க. அதாவது ஒரு கிண்ணம் ரவைக்கு 3/4 கிண்ணம் பாசிப்பருப்பு. பருப்பை ஒரு 2-3 தண்ணி கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பெருங்காயத்தூள் போட்டு ஒரு 4 விசில் கொடுங்க. நல்லா குழைய வேகட்டும். இன்னொரு பாத்திரத்தில் நீங்கள் எந்த கிண்ணத்தில் ரவை எடுத்தீங்களோ அதே கிண்ணத்தில் 3 கிண்ணம் தண்ணி ஊற்றுங்க. அதாவது ஒரு கிண்ணம் ரவைக்கு 3 கிண்ணம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது நீங்கள் ஆல்ரெடி வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை அதில் போட்டு கலந்து விடுங்க. உங்களுக்கு பொங்கல் கொஞ்சம் கொல கொலன்னு வேணும்னா இன்னும் ஒரு கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கோங்க. மொத்தம் 3 கிண்ணம் தண்ணி. உங்களுக்கு கொல கொலன்னு வேணும்னா 4 கிண்ணம் ஊற்றிக்கோங்க. நல்லாயிருக்கும். ரவையை இப்போ கொதிக்கிற இதுவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா கெட்டியாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. அது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இன்னொரு கடாயில் நீங்கள் நெய் ஊற்றி தேவையான அளவு மிளகு, சீரகம், முந்திரி, இஞ்சி, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இதுக்கு அளவு தேவையில்லை. உங்களுக்கு நிறைய சீரகம் வேணும்னா போட்டுக்கலாம். முந்திரி அது உங்கள் விருப்பம் தான். போட்டு அதில் போட்டு நல்லா கிண்டுனீங்கன்னா ஒரு சூப்பரான ரவா பொங்கல் ரெடி. நாளைக்கு இன்னொரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸில் உங்களை பார்க்குறேன். பாய். தேங்க்யூ.